இந்த வாட்டி எனக்கு வந்து டிக்கெட் கிடைக்குமான்ற டவுட்டே வந்துருச்சு. ஏன்னா, நான் வந்து லிங்க் கிடைச்ச உடனே கியூலலாம் போட்டுட்டு, அதுக்கப்புறமா தான் வந்து நானே கிளிக் பண்ணேன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2000ல ஒரு கியூ போச்சு. அதுக்கடுத்து வந்து 6000ல ஒண்ணு போச்சு. ஸோ வந்து அதுக்கு அடுத்து லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, 7000 கிட்ட வந்து போச்சு. ஆக்சுவலி ரொம்ப லேட்டாவே தான் நான் வந்து கிளிக் பண்ணேன் லிங்க்க. ஸோ அதனால தான் இந்த நிலைமை எனக்கு. பட் எனிவேஸ் வந்து நம்ம வந்து மேக்கப் பண்ணிட்டோம். ஸோ ஓரளவுக்கு வந்து கியூ வந்து எப்படியோ சீக்கிரமாக போயிட்டோம். ஸோ என் ஃப்ரெண்டு வந்து பக்கத்தில் இருந்தாங்க. அவங்க வந்து டக்கு டக்குன்னு ஃபஸ்ட்டே லிங்கை கிளிக் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து உடனே புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பக்கத்துலேயே வந்து கைட் பண்ணிட்டு இருந்தேன், எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டெஸ்டிங்க்கான லிங்க் வந்து கிடச்சிது. ஸோ டெஸ்டிங் லிங்க்னா என்னதுடா அப்படின்னா, டிக்கெட்ஸ் வந்து பேடிஎம்மில் வந்து சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணுவாங்க, ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி. அது கிடச்சிது. ஸோ அந்த டிக்கெட் வந்து நான் வாங்கினேன். அதுக்கப்புறமா வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி பேடிஎம்லேயே வந்து சொன்னாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எல்லாருமே வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக தெரியுது. ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப் கமெண்ட்ஸ்லேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ டிக்கெட்டோட லிங்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ நிறைய பேர் நான் எதிர்பார்த்ததோட நிறைய பேர் வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்கீங்க. அதுலேயும் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பிரதர் வந்து சொன்னார், ஒரு ஃப்ரெண்ட் டிக்கெட்ஸ் வந்து நான் வந்து கியூ உள்ளே இல்லை, டேரெக்டாகவே வந்து நான் உள்ளே போயிட்டேன், அந்த அளவுக்கு வந்து லிங்க் வந்து ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நல்ல ரிசல்ட் வந்து இந்த வாட்டி வந்திருக்கு. ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ரூபே கார்டு வச்சுருந்தவங்க எல்லாருமே டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்துட்டு ரூபே கார்ட்ஸ் இல்லாதவங்க எப்படி புக் பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ நாளைக்கு வந்து ரூபே கார்டு இல்லாதவங்க புக் பண்ணலாம். அப்போ ரூபே கார்டு இருக்கவங்க பண்ணக்கூடாதா அப்படின்னா, யார் வேணால் பண்ணலாம். நாளைக்கு எல்லாருக்குமே ஓப்பனாக இருக்கும். ஸோ காம்படிஷனும் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ லிங்க் வந்து இன்னைக்கு பண்ண மாதிரியே தான். ஸோ எப்போ எனக்கு கிடைக்குதோ உடனே வாட்ஸ்அப்பில் வந்து நான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கேற்ப பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே. ஸோ மே 18th வந்து நடக்க இருக்கு. ஸோ இதை பற்றி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அன்றைக்கி பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வெதர் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ பிளாக்ல வந்து டிக்கெட்ஸ் வாங்குறதை வந்து தவிர்த்துக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒரு பால் கூட ஆட முடியாமல் கூட மழை வந்து பயங்கரமாக வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஃபர்மேஷன் வந்து வருது. பட் தெரியாது, நேச்சர்ஸ் கால் தான், எப்போ வேணால் என்ன வேணால் ஆகலாம். பட் ஸ்டில் ஏன் நான் வந்து பிளாக்ல வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் அப்படி ஒரு பால் கூட விளையாடாமல் மேட்ச் வந்து அபண்டன் ஆயிடுச்சு அப்படின்னா, ரீஃபண்ட் வந்து யார் டிக்கெட் வாங்கினாங்களோ அவங்களுக்கு தான் போகும். ஸோ நீங்கள் வந்து பிளாக்ல வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வராது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க. வெதர் கண்டிஷன் புவராக இருக்குது. ஸோ ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே டிக்கெட்ஸ் பிளாக்ல வாங்குறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் புக் பண்ணேன். ஸோ எத்தனை டிக்கெட்ஸ் புக் பண்ணேன் அப்படின்னா, 4 டிக்கெட் வந்து நம்ம வந்து புக் பண்ணியிருக்கோம். நான் வந்து பண்ணேன், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, அவங்களும் வந்து புக் பண்ணாங்க. எல்லாருமே ஒன்றா உட்காந்து பண்ணோம். எனிவேஸ் ஒரு நல்ல டேவாக இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா, சரி ரூபே கார்டில் பண்ணுறோம், ஸோ நிறைய பேர் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் கியூ வாஸ் லிட்டில் ஹெவி ஒன்லி. ஒரு 30,000 கிட்டே இருந்துச்சு கியூ. ஸோ வந்து இது கொஞ்சம் பெருசு தான் கியூ ஆக்சுவலி. ஸோ இன்னொரு டவுட் வரும். ஸோ இப்போவே எல்லா டிக்கெட்ஸுமே சேல் ஆகிடுச்சு, நாளைக்கு என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, எல்லா டிக்கெட்லாம் சேல்ஸ் ஆகலை. அதாவது ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ன்ற மாதிரி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாதி டிக்கெட்ஸ் தான் சேல் ஆகிருக்கு. ஸோ இன்னும் பாதி வந்து இருக்கும். ஸோ நாளைக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நாளைக்கு லிங்க் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து வந்துடும். என்ன டைமில் வரும், எப்போ வரும்ன்றதை வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடுறோம். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் கைஸ். ஸோ டிக்கெட் கிடைக்காதவங்க கவலைப்படாதீங்க. இன்னைக்கு கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க. நாளைக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிடைக்குதா இல்லையான்னு சொல்லி. அதே மாதிரி எப்போவும் சொல்கிறது தான், இந்த லிங்க்கை தான் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எங்கெல்லாம் லிங்க் கிடைக்குது, பேடிஎம்மில் போயிட்டு புக் பண்ண பாருங்கள். இல்லைனா ஐபிஎல் வெப்சைட்லையுமே லிங்க் அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ அப்படி இருந்தாலுமே நீங்கள் புக் பண்ண பாருங்கள். ஸோ யாருக்குமே வந்து கம்பல்சரியாக இதில் தான் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ டேக் யூர் டைம், நீங்களே டிசிஷன் எடுங்க. இது ஒரு ஆப்ஷனாக வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதனால் எனக்கு என்ன கிடைக்குது, இப்படிலாம் நீங்கள் பண்ணுறனால எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, எதுவுமே கிடைக்க போகிறது இல்லை. நிறைய பேரோட டெஸ்பரேஷன் வந்து எனக்கு தெரியும். ஏன்னா நானுமே வந்து டிக்கெட்ஸ்க்காக அலைஞ்ச நாள் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ வந்து இந்த வாட்டி முடிவு பண்ணால், இல்லை இந்த வாட்டி ஏதாவது ஒன்று பண்ணி டிக்கெட்ஸ் புக் பண்ணணும் போது தான்
சில விஷயங்கள் சில கான்டாக்ட்ஸ் கிடச்சிது. அது மூலமாக தான் நம்ம வந்து புக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லா மேட்சுமே நான் வந்து புக் பண்ணியிருக்கேன். ஸோ காட்ஸ் கிரேஸ் எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி போகணும் அப்படின்னா, நீங்கள் வந்து புதுசாக இந்த சேனலை பார்த்துட்ருக்கீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்க, என்ன லிங்க் ஒன்றும் புரியல அப்படின்னா, பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். தெளிவாக எல்லாமே தெரியும். ஸோ நாளைக்கு திருப்பி சேல்ஸ் வரப்போகுது. சேலு 6 மணிக்கு ஈவினிங் தான் நடக்குது, காலையில் கிடையாது. ஸோ அதே போல் இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சோ அதே போல் எல்லாத்தையும் நான் வந்து உடனுக்குடன் நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.